வீட்லயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். திடீர்னு வந்து நம்மள திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. யாரோ பண்ண தப்புக்கு நம்ம திட்டு வாங்கிட்டு இருப்போம். சில நேரத்தில நம்மகிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும் ப்ரூஃப் பண்றக்கு. ஆனா, அது சொல்றக்கு வாய்ப்பே கிடைக்காது. அவ்ளோ கோவம் வரும். அவங்கள திருப்பி திட்டணும். அவங்கள வந்துட்டு நம்ம ஹர்ட் ஆன மாதிரி அவங்களும் ஹர்ட் ஆகணுன்ட்டு. ஆனா, அந்த தப்ப நம்ம என்னைக்குமே செய்யக்கூடாது. நானும் எங்க வீட்ல வந்து அப்பா, அம்மாவோட சண்டை போடுவேன். அவங்கள ஹர்ட் பண்ணுவேன். நான் ஹர்ட் ஆவேன். அப்புறம் போய் சாரி கேட்பேன். இதே ரொட்டீனா போயிட்டே இருக்கும். ஆனா சில நேரத்தில என் இதயத்துக்குள்ள ஒரு வார்த்தை வரும். அமைதியா இருன்னு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அது பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்துதல் தான்னு. ஏன்னா வென்னெவர் ஐ லிசன் டு ஐ ஒபே டு த வேர்ட் அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறி போயிரும். ஆனா நான் ஒபே பண்ணலன்னா, அது அக்லியா போய் அழுகையில முடியும். சாரி கேட்டுட்டு அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ எப்பவுமே நம்ம நாட்கள வந்து ஆரம்பிக்கும்போதும், முடிக்கும்போதும் திரியேக தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டு, அவர் பாதத்தில வச்சுட்டு, "நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு" தான் ஒப்பு கொடுக்கணும். நம்ம மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனா, ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த ஆவி உற்சாகமா இருக்க தேவரீரோட கிருபை தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனா நம்ம யோசிப்போம், தப்பே பண்ணாத நான் ஏன் திட்டு வாங்கணும்? அவங்க என்ன ஹர்ட் பண்றாங்க. திருப்பி நான் ஹர்ட் பண்றதுல என்ன தப்புன்னு? இல்ல, அத நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா, த பேட்டில் இஸ் யாருடையது? கர்த்தருடையது. அவர் பார்த்துக்கொள்வார். நீங்க அமைதியா இருந்தா போதும். யார் உங்கள ஹர்ட் பண்ணாலோ, யார் உங்கள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ, அவங்களே வந்து உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்பாங்க. நீங்க என்னைக்குமே வெட்கப்பட்டு போவதில்லை. கண்டிப்பா நீங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தேவரீர் அதை மாற்றி போட வல்லவரா இருக்கிறீர். தம் பிள்ளைங்கள என்னைக்குமே அவர் கைவிட போறதே இல்ல. காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உங்கள உயர்த்துவார். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? அவருக்கு ஒபே பண்ணி அமைதியா இருக்கணும். உங்களுக்கு கோவம் வரும். எதிர்த்து பேசணும்னு தோணும். அப்போ டேக் அ டீப் பிரெத், ப்ரேயர் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை வழி நடத்துங்கன்னு. கண்டிப்பா வந்து அவர் உங்கள வழி நடத்துவாரு. ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? ஸ்தோத்திரம் இயேசப்பா, இந்த அருமையான நாளுக்குத்தக்காய் நன்றி. இந்த நாட்கள உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்க எங்கள வழி நடத்துங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் தேவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்க செய்யாம, மத்தவங்க மேல அன்பாவும், பொறுமையாவும், அமைதியாவும் இருக்க கிருபை செய்யுங்க. அப்பா, உங்க பிள்ளைகளாய் நாங்க அன்பை வெளிப்படுத்த கிருபை செய்யுங்க. மலைமேல் உள்ள பட்டணமாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க கிருபை செய்யுங்க. எங்க மூலமா அனைவரும் இயேசுராஜாவையும், பிதாவானவரையும், பரிசுத்த ஆவியானவரையும் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அப்பா, நீங்க இருந்தா மட்டும்தான் முடியும். நீங்க இருந்து எங்கள வழி நடத்துங்க. இயேசுராஜாவின் ஈடு இணையில்லா நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.